செஞ்சு யாரும் 100 ரூபாய்க்கு மீன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு வியாதியை உண்டாக்கிக்கிறாதீங்க. தட்டில் இருக்கிற இறாலை பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது. இப்போது நான் வச்சுருக்க இறாலை பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு. இது தாங்க ஃப்ரெஷ்ஷான இறால் நிறைய வகை இருக்குது. பச்சை இறால், வெள்ளை இறால், ஆரஞ்சு கலர் இறால், சொறி இறால், சிங்கி இறால், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷான இறாலை வாங்கி சாப்பிடல அப்படின்னா நம்மளுக்கு உடல் உபாதைகள் வரும். வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் இறால் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்குங்க. இந்த இறால் கடல் இறால் பியூர் ஒயிட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா, வெள்ளை வெள்ளைன்னு. அந்த இறால் வந்து பண்ணை இறால்னு சொல்லுவாங்க. இந்த இறால் கடல் இறால். இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த இறாலும் கடல் இறால் தான். அது கருப்பு நிறமாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து பழைய இறால். இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. முதுகு பக்கம் அப்படி பிச்சா கூட இந்த ஓட்டிலேருந்து பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அதோட தலையை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரஃப்பாக இருக்கும். நம்ம கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த அம்மா விற்கிற மீன் எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது. கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு இறாலை வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்திக்காதீங்க. அதே மாதிரி அதிக அளவில் நம்ம இறால் எடுத்துக்கவும் கூடாது. வெள்ளை இறால்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா இறாலுமே ஒரு கூடை விற்கிறாங்க அப்படின்னா அந்த கூடை ஃபுல்லாமே இதே கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ணை இறால் தான். 1-2 கிடந்தால் அது வந்து கடல் இறால் தான். தயவு செஞ்சு இறால் வாங்கும்போது இந்த மாதிரி வாங்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அதிக அளவில் இறால் கொடுக்காதீங்க, ஃபுட் பாய்சன் ஆகும். நண்டு எப்படி நம்ம அளவோடு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இறாலும் அளவோடு எடுத்துக்கிறணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பார்த்து ஃப்ரெஷ்ஷான இறாலாக வாங்குங்க. நன்றி.